முன்னாடி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருந்துச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க. அது புதுசாக வரவங்க பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அது ஏதோ அவங்கள வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து கண்மணியாக கட்டிஜாவான்ற மாதிரி 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. பட் ஆனாலும் நிஃப்டி வெரி சேஃப் அப்படின்றத நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா அந்த மூமெண்ட்டோட இதை வச்சு தான். அதாவது இதோட பிஹேவியரை கம்பேர் பண்ணால் நிஃப்டியோட பிஹேவியர் தான் ஓரளவுக்கு நம்மளை வந்து நம்ம கண்ட்ரோலாக எதையும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்றனால தான் நம்ம வந்து நிஃப்டியை சூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டின்னு எல்லாமே வந்துருச்சு. பட் இதில் எது ரொம்ப வயலண்டான பேட் பாய் அப்படின்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது அவசியம் இல்லை. பட் எனக்கு நிஃப்டி செட் ஆகிட்டு இருக்கு, நான் நிஃப்டியில் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்கு உங்களால் ஓரளவுக்கு அதை கணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது வரும். ஸோ அதனால தான் அதில் எது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு. சில பேர் இப்போ நீங்கள் F&O பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு ஸ்டாக்கு கேட்டிங்கன்னா நான் ஸ்டாக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா இதை விட அது கொஞ்சம் இன்னமும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும், அவங்க இதில் பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உலகத்தில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. ஒருத்தரையாக வெங்காயம் விற்கிறாரு, ஒருத்தரையாக உருளைக்கிழங்கு விற்கிறாருன்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு எது செட் ஆகுதோ நம்ம அதுதான் வைக்க முடியும். சிம்பிளாக அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுல இருக்குது.